டேய் அங்க பாருடா, நம்ம செங்கமலம் இன்னைக்கு ரொம்ப ஷோக்கா இருக்கால்ல. Dress கூட பிரமாதம்டா. அவ என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு சொல்லு பாப்போம். பாத்துட்டா போச்சு. அறதான் விடும். அதோ வர்றா 10 காசு பைத்தியம். அவன் கையில 10 காசு கொடுத்தா எதை வேணாலும் செய்வான். அந்த செங்கமலம் இன்னைக்கு என்ன கலர் பாவாடை கட்டியிருக்கான்னு பாத்துட்டு வந்து சொல்லுவானா? ஓகே, சொல்ல வைக்கிறேன். டேய் 10 பைசா இங்க வா. அதோ இருக்காளே செங்கமலம், நேரா அவகிட்ட போய் அவ என்ன கலர் பாவாடை கட்டியிருக்கான்னு பாத்துட்டு வந்து சொல்றியா? 10 பைசா உனக்கு எட்டனா தர்றேன். இந்த 10 பைசா. நீ பிழைக்க மாட்டே. போ. என்ன பாவாடை காணோம்? என்னடா மோப்பம் பிடிக்கிற நாய் மாதிரி சுத்தி சுத்தி வர? என்னன்னு சொல்லு. ஏய் சீ, அடிக்காத அடிக்காத. ஐயா 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 அடிக்காத அடிக்காத அடிக்காத. ஏன் அடிக்கிற? அந்த பசங்க தான் நீ என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு பாரு சொன்னாங்க, அதான் பார்த்தேன். நான் ஒன்னு சொல்றேன் செய்வியா? இத புடி. நான் உனக்கு என்ன கொடுத்தேனோ அதை கொண்டு அங்க கொடு. 10 பைசா இந்தா. நல்லா வாங்கி கட்டிட்ட போல் இருக்க. என்ன பாவாடை கட்டிருக்க? ப்ளூ தானே? கப்பர் சிங் நல்லா குளி, பால் மட்டும் கொடுக்காத, எருமை மாடு. ஓகே போடா போ. நெக்ஸ்ட். எம்ஏ படித்து விட்டு இதை கழுவலாமா? போடா நே. துடிக்கும் என் மனம் புரியவில்லையா? யாருடா அது? எரும மாட்டை பிளாக் போர்டா யூஸ் பண்றது இல்லையா? சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்லு. பின்னழகை காண இரு கண்கள் போதாதோ? கண்ணியம்மா, என்னையா கூவுற? நானும் பல நாளா உன் பின்னால கூவிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்காவது உன் காதுல விழுந்ததே. யோ, முதலாளி பொண்ணு நோட்ட விடுறது இல்லாம இப்ப ஏன் கிட்ட வந்துட்டியா? சினிமாவுக்கு போறவன் சேர் டிக்கெட்டுக்கும் தர டிக்கெட்டுக்கும் முயற்சி பண்றது இல்லையா? அந்த மாதிரி தான் காதல். யோ கண்ணியம்மா, சக்கராலையில பேசினா அந்த சத்தத்துல உனக்கு சரியா காதுல விழாதேங்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். யோ, நல்ல சந்தர்ப்பம். நாம 2 பேர் மட்டும் தனியா இருக்கோம். யோ கண்ணியம்மா, நான் இப்ப உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஓஹோ, என்ன மாமாங்கிறியா? உறவு முறையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா மறைச்சிருக்கிய கண்ணி. மாமா, அதான் பக்கத்துல வந்துட்டேன்ல, இன்னும் என்ன மாமா மாமா? கண்ணி,
எவ்வளவு நேரம் தனியாவே கஷ்டப்படுவேன். புடவையும் துவைச்ச சரி, ஜாக்கெட்டு சரி, பாவாடை கட்டியிருக்க. பனியன் யாருது? மாமாவுது. மாமா 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 யாரு மாமா? எங்க இருக்கான்? தண்ணிக்குள்ள. ஓஹோ, தண்ணிக்குள்ள இருக்கானா? எப்ப பார்த்தாலும் ரெட்டரத்திலே பேசிக்கிட்டு குறும்புக்காரி. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி எனக்கு ஜாதகத்துல திடீர் உயர்வு வரும்னு சொன்னான். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல வரும் நான் எதிர்பார்க்கல. யாரியா நீ? நான் தாண்டா கண்டியம்மா மாம. இவ்வளவு நேரம் வரை எங்கேயா இருந்த? தண்ணிக்குள்ள. தண்ணிக்குள்ள என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த? ஜலசமாதியில இருந்த. நானும் பல சமாதியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஜலசமாதி பார்த்தது இல்லையே. இப்ப பாரு. டேய் 10 பைசா, இங்க வா, இங்க வா. நான் ஒண்ணு சொல்றேன், சரியா? 10 பைசா, 10 பைசா. ஐயோ, 10 பைசா இல்ல. இந்த 2 ரூபா வச்சுக்க. 10 பைசா அப்படியே வச்சுக்க. நான் சொல்றேன், சரியா? 10 பைசா. படுத்துறியே, கொஞ்சம் இது வந்துட்டேன். சாகடிக்க சங்கரலிங்க ஆள் அனுப்பிச்சிருக்காரு. இந்த தம்பிட்டு சொல்லிடுறியா? நிக்காத, போ, சீக்கிரம் போ. ஏதோ சேதி போற மாதிரி தெரியுது. டேய் 10 பைசா, வாடாங்க. எங்கடா போய்கிட்டு இருக்க? சொல்ல மாட்டேன். இந்தா சொல்லு. வாஞ்சிநாதனை சாகடிக்க சங்கரலிங்க ஆள் அனுப்பியிருக்காரு, அதை நான் சொல்ல போறேன். நீச்சல் தெரியுமா உனக்கு? தெரியாது. இந்த கிணத்துல குதிக்கிறியா? 10 பைசா. இத்தோட தொலை. இனிமேல உன்னால இந்த ஊர்ல எந்த செய்தியும் பரவாது. கணபதி கம் கணபதி ஓம் கினீஸ்வராய நமக ஓம் நாயகாய நமக ஓம் கினீஸ்வராய நமக ஓம் நாயகாய நமக ஓம் கினீஸ்வராய நமக. சரணம். சாமிக்கு மாச்சு, சட்டனைக்கு ஆச்சு. இந்த காலத்துல சிதறதங்க உடைச்சா கட்டுப்படி ஆகுமா? அப்பனே, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். இந்த ஊர்ல குசுவையும் பிச்சைக்காரனையும் ஒழிக்கவே முடியாதப்பா. ஆண்டவனுக்கு பாலபிஷேகம் பண்ண போகும்போது அவசரம் பிடிச்ச மாதிரி. துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. செந்தோழனா? என்னடா பாலாபிஷேகமா? பார்த்தா தெரியல. சங்கரலிங்க அவசரமா மில்லுக்கு போயிருக்கார். அவருக்கு பதிலா நான் பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன். பணக்கார சாமி கும்பிடுறதுக்கு கூட இன்னொரு ஆள் தேவைப்படுது பாத்தியா? எதுக்காக பாலாபிஷேகம்? ஆண்டவனுக்கு. ஆண்டவன் எங்க இருக்கா? நம்ம ஊர் டூரிங் தியேட்டர்ல பக்த படங்களை பார்க்கல? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். சினிமா படம் பார்த்து கடவுள் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டீங்க. ஆமா, எந்த தூண்ல எந்த துரும்புல இருக்கு? அதெல்லாம் அந்த படத்துல சொல்லல. எல்லா தூண்லயும் இருப்பான், துரும்பிலையும் இருப்பான். எல்லா தூண்லயும் எல்லா துரும்புலயும் இருக்கிற ஆண்டவன் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கானா? இருக்கான். உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஆண்டவன் இந்த ஏழைக்குள்ள இருக்கானா? இருக்கான். அப்ப இங்க பால ஊத்து. டேய் ஊத்துடா. சரி. அட பாவி, ஐயா விட்டு பாலை இப்படி வீணாக்குறியே, நீ நல்லா இருப்பியா? டேய், மயில் கல்லுக்கு மட்டும் தார பூசலன்னா மயிலேஸ்வரன் மஞ்சளை பூசி கும்பாபிஷேகம் நடத்திருப்பீங்க. என்னடா கழுத இந்த சொக்கிய காணா? டேய், சரக்குல பவர் இருக்குதோ இல்லையோ, அவ கையால 200 அடிச்சா சும்மா கிர்ன்னு ஏறல. அதனால தான்டா அவளுக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். வயக்காட்டுக்கு வேற கூட போகாம. அலையாதீங்கடா.
அவன் நேரம் என்ன வந்தாலும் சரக்கு சூடா இருக்கும். அப்ப அடுப்புல கொதிக்குதுங்கிறேன். சொக்கி வந்துட்டான். வா சொக்கி வா. சொக்கி நீ வல்ல வல்லன்னு இந்த பயல சொக்கிட்டு கிடக்குறாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சொக்கி. சீக்கிரம். அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? சொக்கி கடை சாரா என்ன சும்மாவா? ஏன் சொக்கி இப்பெல்லாம் உன் சரக்குல கிக்கே இருக்கிறது இல்லையா? ஏன் எச்சி பண்ணி கூட கிழம் போடுறது 8 ரூபாய்க்கு, அதுக்கே வேட்டியை கட்டி விட்டு தினம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதா இருக்கு. இதுல கிண்டல் வேறையா? அடாடாடா உன் கூட பேசிட்டு இருந்தாலே எனக்கு கிக்குதான். நீ சொக்கி இல்ல கிக்கி. கீக்கி கீக்கி. கண்ணாத்தா, உன்னை என்னை தவிர இந்த ஆத்த கடக்க வேற யாருக்கு தைரியம் இருக்கு சொல்லு பாப்பா? உனக்கு நான் தோண, எனக்கு நீ தோண. எத்தனை நாளைக்கு இந்த தலையெழுத்தோ எல்லாம் நினைச்சு பச்சை பொண்ணம்மா. ஊருக்கு போறதுக்குள்ள உலந்து போயிடுதுல்ல. அந்த பக்கம் காலை வைக்காத, பள்ளம். இந்த பக்கமா வா. வா வா. பொன்னி என்னையா கண்ணு முழி பிதுங்குற மாதிரி பாக்குறீங்க? குளிச்சிட்டு வர்றியா? பார்த்தா எப்படி தெரியுது? நல்லா நனைஞ்சிருக்கேல்ல, பார்த்தா எல்லாம் அப்படியே தெரியுது. ஒரு நாளைக்கு நம்ம ஐயா வீட்டு தோட்டத்துல வந்து குளிக்கிறது. குளிச்சா அப்புறம் 10 மாசத்துக்கு குளிக்க வேண்டியிருக்காதுல்ல. இது குளிர் விட்டு போயிடும்னு சொல்ல வர்றாரு ஐயா. யோ, பலூன் வெடிக்கிற மாதிரி வெடிச்சு போயிருவீங்க. என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? ஜாக்கிரதை. என்னப்பா பைல்வானுக்கு டிஃபன் ஐட்டம் எல்லாம் கொண்டாந்தாச்சா? நாட்டுக்கோழி முட்டை 112. இன்னைக்கெல்லாம் சரியா இருக்கும்ல? சரியா இருக்குமுங்க. உரிச்ச கோழி பொட்டை 3, சேவல் 1. சேவல் எதுப்பா இதுல? இதாங்க. உரிச்ச ஆடு 1. இடையெல்லாம் சரியா இருக்குல்லப்பா? 2 தார் வாழைப்பழம் உரிக்காம. என்னப்பா இது ஒரு பக்கம் கம்மியா இருக்கு? சரி முறைக்காத போ. டிஃபன் ஐட்டம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. போதுமா? சூப்பு சொன்னதே என்ன ஆச்சு? 25 முயலை பிடிச்சு வெண்ணி கொப்பரையில போட்டு வச்சிருக்கேன். வெந்துகிட்டு இருக்கு. ஐயோ, கண்ட இடத்துல எல்லாம் கை வைக்கிறியா? இந்த பக்கம் தட்டு. நிலைக்கு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் இருக்கு. நடக்க போற போட்டியில உன்னோட மோத போற யார் தெரியுமா? என் பரம விரோதி செந்தோட. அவனால நான் அடைஞ்ச நஷ்டங்கள் ஏகப்பட்டவை. தொழிலாளிகளையும் விவசாயிகளையும் தனக்கு சாதகமாக்கிட்டு எங்க வர்க்கத்துக்கே பெரிய தொந்தரவா இருக்கிறான், தலைவலியா இருக்கிறான். செந்தோடன போட்டியில ஜெயிக்கிறதுக்கு மாத்திரம் அவனை நான் தயார் செய்யல, அதையே சாக்கா வச்சு அவனை சாகடிச்சிடணும். என்னடா கண்ணா, அந்த பச்சை ட்ரெஸ் எடுத்துட்டு வா. என்ன எப்படி பாக்குற? ஒண்ணும் இல்லடி அம்மா, இதுக்கு பொருத்தமா நீ பச்சை புருஷனை கேட்டா நான் எங்கடி அம்மா போவேன்? சரி சரி புறப்படு. நீ தாமதம் பண்ண உன்னை என்னை உங்க அப்பா விட்டுட்டு போயிடுவாரு. அப்புறம் ஏன் வரலன்னு கேட்டு எலும்ப எண்ணி போடுவாரு எண்ணி. ஆமாமா, அப்பா கேட்டா என்னாலதான் லேட் ஆச்சுன்னு சொல்லிடாத. நீ சீவி முடிச்சு சிங்காரிக்கத்தான் லேட் ஆச்சுன்னு சொல்லிடு. ஆமாடி, திருவிழாவுல கரட்டு பட்டி காயாம கிழவ என்னத்தான் பொண்ணு பார்க்க வரானாக்கும். பொய் சொல்ல கூட தெரியலையே. என்னத்தை படிச்சு என்னத்தை கழிச்ச போக்கத்தவள. வா. எல்லாருக்கும் வணக்கம். மகாத்மா காந்தியின் மறுபிறவி, நம்ம ஊரை கட்டி காக்கும் உத்தமர், சத்தியத்தின் திருவுருவம் ஐயா சங்கரலிங்கத்துக்கு முன்னிலையில நம்ம ஊர்ல இன்னைக்கு சிலம்ப போட்டி ஆரம்பமாக போகுது. எல்லாரும் அங்க பாருங்க. மைதானத்துக்கு மத்தியில 5 பானை கட்டி தொங்க விட்டுருக்கு. அதுல ஏதோ ஒரு பானையில பரிசு பணம் 1000 ரூபாய் இருக்கு. அதை யாரு உடைச்சு எடுக்கிறாங்களோ அவங்க தான் போட்டியில ஜெயிச்சவங்க.
இன்னைக்கு போட்டியில கலந்துக்கிற 2 பேர்ல ஒருத்தர் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல அறிமுகமானவர், தொடர்ந்து 4-5 வருஷமா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கார். தேவையில்லாம செந்தோழன். யோ, நீ எதிரிய பொட்டுன்னு பொட்டுல அடிச்சு பொத்துன்னு கீழே விழ வைக்கணும். அதுக்கு தான் இந்த பொட்டு, புரியுதா? போ. இவர் எதிர்த்து மோத போற ஆள் யாரு தெரியுமில்ல? மேற்கு தொடர்ச்சி மலையின் மறு பிம்பம், சிலம்பு சண்டையின் சிங்கம், பைல்வான் பைரவன். தட்டுங்களேப்பா. வணக்கம். இவர் லேசுப்பட்ட ஆள் இல்ல, சுண்டு விரலாலேயே தேங்காவை உடைக்கிறவர். இவ்வளவு எதுக்குங்க? எல்லார் வீட்லயும் கிணற தோண்டுவாங்க. இவர் வீட்டுல கிணறு தோண்டல. எங்க கிணறு வேணுமோ அங்க நின்னு தும்முனார், கிணறு உண்டாயிருச்சு. மக்களே, மகாஜனங்களே, இப்போ 2 மலைகள் மோத போகுது, ஜாக்கிரதை. எந்திரிக்கவாவது முடியுதா? இவன் தின்ன தீனிக்கு இவனை கூறு போட்டா 4 ஊருக்கு தேரும். தூக்கிட்டு போங்கப்பா. நீல போடு கொட்டுது, பணம் இல்ல. தியாகி சத்யசீலருடைய மகன் பட்டணத்துல இருந்து படிப்பு முடிச்சுட்டு வந்திருக்கான். அவருக்கு இப்படி ஒரு பையனா? எப்போ வந்த? இன்னைக்குதான். எப்படா இருக்க?
கோவணத்துல ஒரு காசு இருந்தா கோழி கூவா பாட்டு வரும். பாடிக்கிட்டே வரியே, காசை எங்கம்மா முடிச்சு வச்சிருக்க? நான் எந்த காசை பத்தியும் யோசிக்கலையா. போட்டியில 2ஆவதா வந்து சுத்தனாரே கந்தசாமி. கந்தசாமி இல்லம்மா, அவர் பேரு வாஞ்சிநாதன். எந்த நாதனா இருந்தா எனக்கு என்ன? ஆமா, அவர் நம்ம ஊர்ல வாத்தியார் வேலை தானே பாக்குறாரு? இல்லம்மா, எம்ஏ படிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கான். எம்ஏ படிச்சா எனக்கு என்ன? ஆயா, என்ன கேட்க போற? அவங்க அப்பா பேரு பெரியசாமியான்னு தப்பா கேட்டு உண்மை பேரை தெரிஞ்சுக்க போற அதானே? அவர் பேரு சத்தியசீலர், சுதந்திர போராட்ட தியாகி, நாட்டை சுத்தியே நாட்டை காப்பாத்தினவர். எதை சுத்தி எதை காப்பாத்தினா எனக்கு என்ன? அடியே, அந்த காலத்துல வாய் செவக்க வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு வரப்பு மேல சிலு சிலுன்னு நடந்து வரும்போதே எந்த பயலும் என்ன ஆழம் பார்த்ததில்ல. நேத்து பிறந்த நண்டு நீ என்ன ஆழம் பாக்குறியா? அதிலாயா? அடியே, கிங்கிணி மங்கிணின்னு கிளம்பிடாத, வெக்கம் கொட்டு போயிடும். என்னங்க ஐயா, ஊரே கோலாகலமா இருக்கு, நீங்க என்னடானா ராட்டினம் சுத்திட்டு இருக்கீங்க? அடடே வாங்கப்பா, இந்த ராட்டை போடுற சத்தத்துல நான் தேசம் போடுற சத்தத்தையே மறந்துட்டு உட்கார்ந்துருக்கேன். வாஞ்சிநாதா, காந்தியடிகளார் சொன்னதுக்காக இந்த நாட்டுல நூல் நூக்குறது 2 ஜீவன்கள். ஒண்ணு உங்க அப்பாரு, இன்னொன்னு செலந்தி. சிந்தோழா, நீ எல்லாம் கோவிச்சுக்கிற ஜாதியை சேர்ந்தவன். இருக்கிறதையெல்லாம் இடிக்கத்தான் நினைக்கிறீங்க. இடிச்சிட்டு எதை கட்ட போறீங்க? அஹிம்சைங்கிற இந்த ஆயுதம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீயும் நானும் சுதந்திர இந்தியாவில் இருந்திருக்கவே முடியாது தம்பி. ஐயோ, இந்த சைவ சுதந்திரத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. 37 வருஷமா வறுமை கோட்டு கீழே நம்ம வவ்வால் மாதிரி தொங்கிட்டு இருக்கோம். பாத்தியா வந்ததும் வராததுமா ஆரம்பிச்சிட்டியா? டேய், நம்மள மாதிரி இளைஞர்கள் ஆத்திரப்பட்டு மட்டும் பயன் இல்லை, ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படணும். இப்போ என்னையே எடுத்துக்கேன், படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஆனா வேலை தேடி அலைய போறதில்ல, விவசாயம் தான் பண்ண போறேன். விவசாயமா? எவன் வீட்டு நிலத்துல? ஏன், எங்க வீட்டு நிலத்துல தான். அதெல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப அது சக்கரால சங்கர்லிங்கத்தோடது. அப்பா, அப்படியாப்பா? ஏண்டா பதற? பதவிக்காக நாட்டையா வித்துட்டேன், உன் படிப்புக்காக என் நிலத்தை தானடா வித்தேன். இதுக்கு மேல நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்த இந்த வீட்டையும் வித்திருப்பார். நல்ல வேலை நீ நிறுத்திட்ட. சொந்த நிலத்துல விவசாயம் பண்ணலான்னு வந்தேன், அதையும் வித்துட்டீங்க. சரி, உங்க செல்வாக்க பயன்படுத்தி ஒரு நல்ல வேலையாவது வாங்கி கொடுங்க. நீங்க தான் பெரிய தியாகியாச்சே. தியாகியா? தேஞ்சு போன விளக்கமாத்த எவன் திரும்பி பார்ப்பான்? இப்ப தியாகிகளுக்கெல்லாம் தாமரப்பட்டையும் கொடுத்தாங்க. இவரு போய் வாங்குறதுக்குள்ள இவரு பேரை சொல்லி இன்னொருத்த வாங்கிட்டு போயிட்டான். சரிப்பா, இப்ப என்னதான் மிச்சம் வச்சிருக்கீங்க? 10 எரும மாடு இருக்கு. போறாது? எரும மாடா? டேய், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச நம்புறதை விட எரும மாட்டை நம்பலாம்டா. ஒரு தியாகி மகனுக்கே இந்த நிலைமைன்னா இந்த சமூக அமைப்பை சுட்டு பொசுக்க வேணாம். வெள்ளக்காரங்கிட்ட இந்த சுதந்திரம் வாங்க இவர் போராடினாரு. இப்ப இருக்கிற கொள்ளக்காரங்க கிட்ட இந்த சுதந்திரம் வாங்க நாம போராடுவோம். கண்ணாத்தா, வழக்கத்துக்கு மாற ஆத்துல தண்ணி அதிகமா ஓடுது, பயப்படாம வருவியா? வேற வழி இல்ல பொன்னம்மா. இந்த விறகு வித்துதான் காய்ச்சல கிடக்குற என் மகனுக்கு மருந்து வாங்கணும். எப்படி இருக்கான்னு போய் பார்க்கணுமா? சரி வா. அப்படியே எக்கு தப்பா ஏதாவது ஆச்சுன்னா என் தோலை பிடிச்சிக்க. என்னைக்குதான் இந்த ஆத்துக்கு விடுவு காலம் வரப்போகுதோ. கண்ணாத்தா, கவலைப்படாத, உனக்கு எனக்கு நல்ல காலம் வராமலா போயிடும். என்ன கண்ணாத்தா, நான் பேசிக்கிட்டே வரேன், நீ பேசாமலே வர. கண்ணாத்தா, 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 பாவம் கண்ணாத்தா, அடுப்புக்கு கொண்டு வந்த விரவுல அவளை எரிச்சிட்டு நாமெல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கோம். ஆத்துக்கு மேல ஒரு பாலம் இருந்திருந்தா அநியாயமா கண்ணாத்தா செத்துருப்பாளா? ஏண்டா, எலெக்ஷன் டைம்ல எம்எல்ஏ மந்திரின்னு படம் எடுத்திருப்பாங்களே, அவங்க கிட்ட உங்க பிரச்சனையை சொல்லிருக்க கூடாதா? சொன்னமே, உடனே செய்யறேன்னு சொன்னாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் ஜெயிச்சவனை பார்க்க முடியல, தோத்தவனை கேட்க முடியல. சரி, நீங்களாவது முயற்சி பண்ணி பாலத்தை கட்டி இருக்கலாமே. அது எப்படி தம்பி முடியும்? வயிற்று பொழப்புக்கு வழியை பாக்குறதுக்கே நேரம் சரியா போகுது. கும்பி கோழு கழுவுதா, கொண்ட பூ கழுவுதா, ஆகிற காரியத்தை பேசுங்கப்பா. ஏ கழுவி, பல்லு போச்சுல்ல, பாக்கு போடாம இருக்கியா? உரல்ல இடிச்சாவது போட்டுக்கிறீல? அது மாதிரிதான் நம்மால ஆகாத காரியம் எதுவும் இல்ல. 37 வருஷமா வெட்டி பேச்சு பேசி பேசித்தான் வீணா போயிட்டீங்க. உடனடியா நமக்கு காரியம் ஆகணும். ஊர் தலைவர் மூலமா மந்திரியை பார்க்க ஏற்பாடு பண்ணணும். செந்தோழா, நீதான் அதை செய்யணும். இவங்கெல்லாம் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. என்னப்பா சொல்றீங்க? இப்ப என்னையா பண்ணணுங்கிறீங்க? விறகுக்காரி சத்தத்துக்கு நானா பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. நீங்க மட்டும் கொஞ்சம் மனசு வச்சிருந்தா கண்ணாத்தா மாதிரியான சாவுகளை தடுத்திருக்கலாம்.
எப்படி ஒரு நீச்சல் குளம் கட்டி அவளுக்கு நீச்சல் கத்து கொடுக்கணுங்கிறியா? முதல்ல உனக்கு பேச கத்து கொடுக்கணும். 15 வருஷமா உங்களை பதவியில வச்சிருக்காங்களே இந்த முட்டா ஜனங்க, அவங்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த ஆத்துக்கு மத்தியில ஒரு பாலத்தை கட்டணும்னு நீங்க நினைச்சாவது பார்த்ததுண்டா? ஐயா நினைக்காமல இருக்காரு, அரசாங்கம்ல நினைக்கணும். நினைக்க வைக்கணும். ஒருத்தர் போடுற சத்தம் கோட்டைக்கு கேட்காது தம்பி. இது ஒருத்தர் போடுற சத்தம் இல்லைங்க, ஊரே ஒன்னா சேர்ந்து போடுற சத்தம். கொஞ்சம் வெளியே பாருங்க. பலே பலே 15 வருஷமா என்னால சாதிக்க முடியாத காரியத்தை நீங்க சாதிச்சிருக்கீங்க. இந்த ஊரை உங்களை விட அதிகமா நேசிக்கிறவனா? இந்த வண்டுக்கு நான் செய்யாம இவர் யார் செய்ய போறா? அடுத்த வாரமே மந்திரியை பாக்குறேன், பாலங்கட்ட ஏற்பாடு பண்றேன். இப்ப இந்த கூட்டத்தை கொஞ்சம் கலைஞ்சு போக சொல்றீங்களா? நான் தான் செய்யறேன்னு சொல்லிட்டேனே, போயிட்டு வாங்க. வரோம். ஏங்க மந்திரியை நிஜமாவே சந்திக்க போறீங்களா? ஆமா, சந்திக்க போறேன். அறிவு கட்டவனே, பாலம் கட்டி கொடுத்துட்டா இந்த பரதேசி பசங்க பக்கத்து ஊருக்கு புழைக்க போடுவானுங்க. இவனுங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும். நாம கொடுக்கிற கூலிக்கு வேற எவன்டா வந்து வேலை செய்வான்? அப்போ நீங்க மந்திரியை சந்திக்க போறதா சொன்னது இன்னும் 5 வருஷத்துக்கு சின்ன சின்ன பாலங்களே கட்ட போறதில்லைன்னு மந்திரியை விட்டே அறிக்கை விட சொல்ல போறேன். பாலம் இல்லாதாண்டா நமக்கு பலமே, புரிஞ்சுதா? கப்பர் சிங், நல்லா குளி, பால் மட்டும் கொடுக்காத, எரும மாடு. ஓகே, போடா போ. நெக்ஸ்ட். எம்ஏ படித்து விட்டு இதை கழுவலாமா? போடா. துடிக்கும் என் மனம் புரியவில்லையா? யாருடா அது? எரும மாட்டை பிளாக் போர்டா யூஸ் பண்றது இல்லையா? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்லு சொல்லு. தம்பி, இவன் தான் என் பொண்ணு கையை பிடிச்சி எடுத்தவன். கேட்டதுக்கு கூலி கொடுக்கறது எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்குறான். எடக்கு பண்ண அடக்கம் பண்ண ஆள் இல்லாம ஆளுவ. ஊர்ல இருக்கிறவனுக்கு பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே வக்காலத்து வாங்க வந்துருவேன். உன் வருங்கால பொண்டாட்டி அவளை எவனாவது பார்த்து வரி அடின்னு கூப்பிட்டா கூட வாயை மூடிக்கிட்டு இருப்பியே. எத்தனை நாளைக்கு என் தாலியை முந்தானையில முடிஞ்சு வச்சுட்டு உனக்காக கண்ணு காக்குறது? என்னைய பண்றது? இந்த ஊர்லயே நீ ஒருத்தன் தான் என் கண்ணுக்கு ஆம்பளையா தெரியற. மீச வச்சவெல்லாம் ஆம்பளை ஆயிடுவானா? நம்ம வீட்டு பூனை குட்டி கூட தான் மீச இருக்கு. போயா போயா ஜடம். எங்கெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கிறதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன் என்று சொன்னார் கிருஷ்ண பரமாத்மா. அதனால நீங்கெல்லாம் எந்த கொடுமையும் கண்டு பயப்படாம கடவுள் மேல பாரத்தை போட்டு காரியத்துல கவனமா இருங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிறது தான் கீதையோட சாராம்சம். அதனால நீங்கெல்லாம் பலன் எதுவும் எதிர்பார்க்காம கடமையை மட்டும் செஞ்சுட்டே இருங்க. டேய் நிறுத்துற. ஏதோ படிச்சவனாச்சே, இவங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுப்பேன்னு பார்த்தா யூனிவர்சிட்டி உங்களுக்கு எடுத்த மாதிரி நீ இவங்களுக்கு எடுத்துருவ போல இருக்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிறது பழைய கீதை.
கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்ப்போங்கிறதான் புதிய பாதை. கடவுள் கூட அரசாங்கம் மாதிரிதான்டா. பணக்காரங்களை மட்டும்தான் பாதுகாக்கும், ஏழைங்களை பாதுகாக்காது. டேய், இந்த பாமர மக்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை தான்டா. அதையும் நீ நசுக்க வந்துட்டியா? இவங்கெல்லாம் எந்த கொடுமையும் கண்டு பயப்படல. எளியவங்களை வலியவங்க அடிச்சா வலியவங்களை தெய்வம் அடிக்குங்கிற நம்பிக்கையில தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்போ வந்து அடிக்கும்? இந்தியாவில் ஓடுற ரயிலுங்க மாதிரியே தெய்வங்களும் ரொம்ப லேட்டுடா. தெய்வத்துக்காலாம் காத்துட்டு இருக்க முடியாது. இனிமே எளியவங்களை வலியவங்க அடிச்சா வலியவங்களை எளியவங்க அழிப்பாங்க. எல்லாமே தலைகீழா மாறி போச்சுங்க. செருப்பு எங்கெங்க இருக்கணும்? கையில. இன்னைக்கு எல்லா பயல்களும் காலில் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. துண்டு எங்கெங்க இருக்கணும்? கக்கத்துல. இன்னைக்கு எல்லா பயல்களும் தோல்ல போட ஆரம்பிச்சிட்டானுங்க. முதலாளின்னு கூப்பிட்டா தேஞ்சா போடுவானுங்க. தோழர்னு தான் கூப்பிடணுமா? தோழர் தோட்டி, தோழர் பூசாரி, தோழர் விவசாயி, இப்படி கூப்பிடணுங்கிறானுங்க. இப்படியே நிலைமை நீடிச்சா இது எங்க எப்படி போய் முடியுமோ தெரியலையே தோழர் சங்கரலிங்கம். மாமா, இது எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, முதல்லையாவது அவன் ஒருத்தனா இருந்தான். இப்போ அந்த வேலை வெட்டி இல்லாத பையன் வாங்கினானோட சேர்ந்துக்கிட்டு கொட்டம் அடிக்கிறான். போற போக்க பார்த்தா உங்க மரியாதைக்கும் கொஞ்சம் நஞ்ச இருக்கிற ஏன் மரியாதைக்கும் எங்க பங்கம் வந்துருமோன்னு பயமா இருக்கு. சுப்பையா ஐயா, என்ன அதிகமா சிந்திக்க வச்ச ஒரே பையன் அந்த செந்தோடன் தான். ஒரே நாள் அவனை தீர்த்து கட்டுறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஏன்னா பணபலம் எனக்கு இருக்கு, அதே மாதிரி அவனுக்கு ஊர்ல மக்கள் பலம் இருக்கு. அதனாலதான் என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தே, சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண். ஐயோ ஐயோ ஐயோ! என்னதான் பிடிக்காத படத்துக்கு போயிருந்தாலும் இவ்வளவு வேகமா ஓடி வர்றது. நீயும் சினிமாக்கு வந்திருந்தியா? மிஸ்டர் வாஞ்சிநாதன் எம்ஏ, நான் ஒரு வித்தியாசமான சினிமா பார்த்தேன். நீ ஒரு புரட்சி வீரனா வருவ, என்னுடைய லட்சியங்களுக்கு உறுதுணையா இருப்பேன் தாண்டா உன்னை இங்க தங்க வச்சேன். நாம எந்த அதிகார வர்க்கத்தோட போர் தொடுக்கணுமோ அந்த அதிகார வர்க்கத்தோட சாக்கடையில விழுந்துட்டியடா. பணக்கார பொண்ணுக்கு வலை விரிக்கிறது தான் வறுமைக்கு தீர்வுன்னு முடிவு பண்ணிட்டியா? உன்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சது தப்புதான். ஆனா எங்க காதல்ல இருக்கிற சத்தியத்தை மட்டும் நீ சந்தேகப்படாத. காதல் என்னடா பெரிய காதல்? அந்த வார்த்தையே பொய்டா. கொச்சையா சொல்ல போனா அது வெறும் சதச்சங்கதி, உடற்பசி, காமம். டேய், நீ தாண்டா காதலை கொச்சப்படுத்துற. உன்னை சொல்லி தப்பு இல்லடா. இந்த காலத்துல காதல் பண்றதுக்கும் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கும் வரமுறையே இல்லாம போயிடுச்சுடா. டேய், சங்கர்லிங்க ஒரு விஷப்பாம்பு. நாம போராடுறதே அதோடைய பல்ல புடுங்கிறதுக்கு தாண்டா. ஆனா நீ அந்த புத்துக்கு பால் வாக்குற, ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் இஷ்டம். சுதந்திரம் 47 வந்தது. ஆனா சுபிக்ஷம் உங்களுக்கு இன்னைக்கு தான் வரப்போகுது. அதுவும் என்னால வரப்போகுது. சுதந்திரத்துக்கு பிறகு நாங்க சுபிக்ஷமா இல்லைங்கிறதையாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். விஷயத்தை சொல்லுங்க. உங்க பையன் படிப்புக்காக நீங்க வைத்த நிலத்தை உங்களுக்கே திருப்பி கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, ஆத்தங்கர ஓரத்தில் இருக்க ஒரு தென்னந்தோப்பு, அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு பங்களா கட்டி தரலான்னு இருக்கோம். என்ன யோசிக்கிறீங்க? எவ்வளவு லாபம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு காரியத்திலேயே இறங்குற முதலாளி நீங்க. இப்ப என்ன லாபத்தை எதிர்பார்க்கிறீங்க? புரியலையாப்பா? ஆட்டை பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்தி மாலை போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். செந்தோழனோட பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கீல்ல, அதான் உன் பேச்சுல ரத்த வாடை அடிக்குது. நானே சொல்லணும்னு நினைச்சேன். ஏன் அந்த செந்தோழன் கூட சேர்ந்து உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறேன்? உன் படிப்புக்கு தகுந்த மாதிரி என் சர்க்கரை ஆலையில உனக்கு மேனேஜர் வேலை போட்டு தரேன். என்ன சொல்ற?
இவ்வளவு செய்யறாரு ஐயா, பதிலுக்கு உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? விசுவாசம் தான். எதிர்பார்த்தேன். நீங்க செந்தோழன் கிட்ட இருந்து மட்டும் என்ன விலகி வர சொல்ல. ஏன் மானம், மரியாதை, கௌரவம் இதெல்லாம் விட்டு விலகி இதோ நிக்கிறாங்களே ஜால்ரா கும்பல், இவங்களோட என்னையும் வந்து நிக்க சொல்றீங்கல்ல? என்னங்க அது? உங்க பையன் கொஞ்சம் கூட அடக்கமா பேசுறான். அடிக்காம பேசினானேன்னு சந்தோஷப்படுங்க. காசுக்காக என்ன விற்க நான் தயாரா இருந்திருந்தா பொன்ன மாதிரி ஜாதியில என்னைக்கோ சேர்ந்திருப்பேன். வாடா போலாம். பாம்பையும் புலியையும் அடிச்சா கொன்னுடணும். அடிச்சதோட விட்டா ஆபத்து நமக்கு தான்.